அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. என் அன்பு அண்ணன் ஆருயிர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் உடல் ஆரோக்கியத்தோட நீடோடி வாழ என் அப்பன் முருகனை நான் வேண்டிக்கிறேன். பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனை போய் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சந்தித்ததாகவும் அவங்கள்ட்ட கடிதம் நான் பாஜகவிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு கடிதம் கொடுத்ததாகவும் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரில. ஆனால் டெல்லி போனது சந்தித்தது எல்லாமே உண்மை. ஆனால் அவர் கட்சியிலேருந்து விலகிறதா கடிதம் கொடுத்தங்கிறாங்க. அது என்னன்னு தெரில. ஒரு அண்ணனும் 2 நாளில் நான் போயிட்டு நான் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொன்னாப்புல 3 நாள் ஆகுது. என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களையும் சந்தித்து பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ இது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது, ஒருவேளை கட்சியில் இருப்பாரா இல்லை தனி கட்சிக்கு போவாரா என்னன்றது ஒன்றுமே தெரில. அவர் எதுவாக இருந்தாலும் ப்ரெஸ் மீட் கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். எங்களை போன்ற அண்ணன் அண்ணாமலை அவர்களின் தம்பிகளுக்கும் இது என்னவாக இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நாங்கள் உண்மையை சொல்லப்போனால் பாஜகவோட மோடிக்காகத்தான் வந்தோம். அதை இல்லைன்னு சொல்லலை, மாற்று கருத்தே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணாமலை வந்தாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் அண்ணன் அண்ணாமலைக்காக தான் இப்போ வரைக்கும் எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் உள்ளுக்கு இருக்கிறோம். மோடிஜிக்காக கட்சிக்கு வந்தாலும் கட்சி கொள்கைக்காக பாஜகவில் இருந்தாலும், ஆனால் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் அது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான். அவருடைய உழைப்பு இருக்க அந்த அசாதாரணமான உழைப்பு கிட்டத்தட்ட 5 வருஷம் கட்சிக்கு உழைச்சிருக்காப்புல. இந்த எல்லாரும் சொல்லுவாங்க, நான்லாம் கட்சியிலேருந்து பழந்துன்னு கொட்ட மாட்டோம்ப்பா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மிஞ்சி அண்ணன் அண்ணாமலை அவர் போட்ட உழைப்பு இருக்கே அந்த கட்சிக்காக, அந்த உழைப்பெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்குறது? ஆனால் இன்றைக்கி அண்ணனுடைய நிலைமை என்ன? அவருக்கு எந்த ஒரு பொறுப்பும் வழங்கலை. பொறுப்போடு அவர் வெங்காய பொறுப்புன்ட்டார், அதெல்லாம் இல்லை. ஆனால் கட்சியுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார், அதுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் அவருக்கு சொல்லுங்கள். என்ன கிடையாது? அவர் என்ன ஒரு முடிவை எடுத்தாலும் தமிழ்நாட்டில் அவர் பின்னால் துணை நிற்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவர் பின்னாடியே கண்டிப்பாக களங்காணுவோம். அதில் எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியாத ஐடியாலஜியும் இல்லை. அவர் 1க்கு 3 முறை அவர் யோசிச்சிருப்பார். ஏற்கனவே அவர் சொன்னது தான், நாங்கள் மோடிஜிக்காக தான் வந்தோம், கட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னவர் தான். அதையும் தாண்டி அவர் முடிவுகள் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் எதையும் யோசிக்காமல் பல பெரிய அமைச்சர்கள் பெரிய மனிதர்கள்ட்டெல்லாம் பேசாமலாம் அந்தளவுக்கு முடிவு எடுப்பாங்க சொல்லுங்கள். அவர் அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஆழம் தெரியாமல் காலை விடுறவர் கிடையாது. ஆனால் அவர் எடுத்த முடிவு பின்வாங்க மாட்டார். அந்த முடிவுக்கு நாங்களும் கட்டுப்படுவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ எல்லோரும் சொல்லிக்கிறதுக்காக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் திரும்ப மாநில தலைவர் பதவியிலுக்கே வந்துடுவார், இல்லாட்டா மத்திய இணையமைச்சர் பதவிக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அண்ணனுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸாக போதும். அப்போ தான் தமிழ்நாடு பாஜக நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.